அமெரிக்கால நிறைய படிச்ச ஒரு டாக்டர் என்ன பண்றாரு, நம்ம இந்தியாவுக்கு வராரு. அவரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்ட் அட்டாக்கு ஒரு ரூபா கூட செலவு இல்லாம வைத்தியம் பண்றதுல பயங்கர கில்லாடி அவரு. அவர்கிட்ட இருந்து அவரோட படிப்பை நம்ம கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம இந்திய டாக்டர் என்ன பண்றாங்க, நம்ம இந்தியாவுக்கு வந்தோன்னா அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க. நம்ம இந்திய டாக்டர்ஸ் எல்லாம் போய் கேட்டோன்னே அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு அந்த அமெரிக்க டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த உலகத்தை சுத்தி பார்க்காத இடமே இல்லை, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், எதுவுமே பார்க்காத எதுவுமே இல்லை, நான் இப்பதான் முறையே இந்தியாவுக்கு வரேன், நீங்க இந்த இந்தியாவில ஏதாச்சும் சிறப்பானது, இதை நானே அதிர்ச்சி ஆகக்கூடிய ஒரு சிறப்பான நீங்க ஒண்ணு காமிச்சீங்கன்னா, நான் வேணா என்கிட்ட இருக்க அந்த வித்தையை நான் உங்களுக்கு இலவசமா சொல்லி தரேன். அந்த ஹார்ட் அட்டாக்கு செலவே இல்லாம வைத்தியத்தை நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறேன். நீங்க அந்த மாதிரி காட்டினீங்கன்னா நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, நம்ம இந்திய டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவரை ராமேஸ்வரம் கூட்டு போறாங்க. அந்த அமெரிக்க டாக்டர் ராமேஸ்வரம் கூட்டு போய், இது இந்த ராமேஸ்வரம் பாலை கடலுக்கு மேல நாங்க தண்டுப்பாலம் போட்டிருக்கோம், ரெண்டு தீவுக்கு இடையில நாங்க பாலம் போட்டிருக்கோம், இது ரொம்ப அதிசயமானது, இது மாதிரி யாருமே போடவே முடியாது, இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறாங்க அந்த அமெரிக்க டாக்டர்கிட்ட. உடனே அவர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பெரிய ஜுஜிபி அப்படின்றாரு. சரின்னு அடுத்து டெல்லியில இருக்க தாஜ்மஹாலை கூட்டு போய் அவரை காட்டுறாங்க அந்த அமெரிக்க டாக்டர். உடனே அமெரிக்க டாக்டர் அந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டு சொல்றாரு, எங்க ஊர்ல இருக்க வெள்ளை மாளிகைக்கு ஒரு ரூமுக்கு சமமாகுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அடுத்து என்ன வேற எங்கெங்கேயும் கூட்டு போய் காட்டுறாங்க அந்த அமெரிக்க டாக்டருக்கு, வேற எங்கெங்கேயும் போய் கூட்டி காட்டுறாங்க, நம்ம இந்திய டாக்டர்ஸ் கூட்டி போய் காட்டுறாங்க. எதுக்குமே அவர் இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. அவர் அமெரிக்க டாக்டர் சொல்றாரு, நான் டைம் முடிச்சு போச்சு, நான் இப்ப அமெரிக்கா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் ஏர்போர்ட்ல விடுறதுக்காக நம்ம இந்திய டாக்டர்ஸும் கூட போறாங்க. அவரு ஏர்போர்ட்ல விடுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு அந்த அமெரிக்க டாக்டர் நிக்க சொல்றாரு. நிப்பாட்டிட்டு உள்ள போய் பார்க்கணுங்கிறாரு. சரி உள்ள கூட்டு போறாங்க நம்ம இந்திய டாக்டர்ஸ் எல்லாம். அவர் அமெரிக்க டாக்டர் கூட்டு போறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு, இவ்வளவு நாள் அவர் நம்ம அவர்கிட்ட நம்ம கத்துக்கலையே, இந்த ஹார்ட் அட்டாக்கான நம்ம வைத்தியத்தை நம்ம கத்துக்க முடியலையே சொல்லிட்டு வருத்தப்பட்டு உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போறாங்க. அவரு உள்ள போய் சுத்தி எல்லாம் பாக்குறாரு, ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு ஒரு தள்ளு வண்டி ஒண்ணு போச்சு. அந்த தள்ளு வண்டியில ஒரு புக் ஸ்டால் இருந்துச்சு. அந்த புக் ஸ்டால பார்த்துட்டு அவர் இப்ப அமெரிக்க டாக்டர் அந்த புக் ஸ்டால பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நெஞ்சில கைய வச்சாரு. நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு, ஐயோ எங்க அப்பா சொத்துல பாதி வித்து என்ன படிக்க வச்சு ஆளாக்குனாரு, அது இவ்வளவு சீப்பா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. என்னன்னு பார்த்து நம்ம இந்திய டாக்டர்ஸ்க்குலாம் ஒரே அதிர்ச்சியா போச்சு. என்னடா கல்லு மாதிரி இரும்பு பழச மாதிரி இருந்த இவர் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரே சொல்லிட்டு என்னத்தான் பார்த்தான்னு சொல்லிட்டு அந்த புக் ஸ்டால பாக்குறாரு. அந்த தள்ளுவண்டியில இருந்து அந்த புக் ஸ்டால பாக்குறாங்க. அந்த தள்ளுவண்டியில இந்த புக் ஸ்டால்ல என்ன போட்டிருந்துச்சுன்னா 30 நாள்ல நீங்கள் டாக்டர் ஆவது எப்படி, 30 நாளில் நீங்கள் டாக்டர் ஆவது எப்படி, விலை ரூபாய் 20. முடிஞ்சது. 30 நாளில் நீங்கள் டாக்டர் ஆவது எப்படி, விலை ரூபாய் 20. முடிஞ்சது. ஏன் மனுஷனுக்கு மயக்கம் வராது?